கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவையை வச்சு கேசரி தான் எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கோதுமை ரவை கேசரி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி செய்யலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சு கடாய் சூடான பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்காங்க. நெய் நல்லா உருகின பிறகு நம்ம கொஞ்சமாக ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். கூடவே நல்லா ஒரு 20 அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இதே ரவையில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். உப்புமா செய்யக்கூடிய ரவை அதே நெய்யில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கோதுமை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 1 கப் அளவுக்கு நான் உடைச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இது வெல்லம் சேர்த்து கூட நீங்கள் இந்த கேசரி செய்யலாம். இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கோதுமை ரவை எடுத்து அதே கப்பில் நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்போட தீயை நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவை எதுவுமே சேர்த்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போய் நல்லா வெந்து வரணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ கோதுமை ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி இது கூட சேர்த்துக்குவோம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு இது நல்லா வெள்ளை கரைசலை சேர்த்தோன்னே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெல்லம் சேர்க்கவும் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கிட்டு வருது பாருங்கள். கோதுமை ரவையில் இந்த வெல்லம் நல்லா சேர்ந்து ட்ரை ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்காங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்குவோம். நல்லா சுருண்டு வந்துட்டு இருக்கு பாருங்க.
நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையில் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். இதை ஆறின பிறகு இன்னுமே நமக்கு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இப்போ ஆறி வந்துருச்சு பாருங்கள். ஆறுமே நல்லா கெட்டியாக நமக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக. இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிடுவோம். சூப்பரான டேஸ்ட்டில் சம்பா கோதுமை ரவையை வச்சு கேசரி செஞ்சுட்டோம் பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.